ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்புக்கு நீங்கள் தயாராகிறீங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. காரில் நல்லா கம்ஃபர்டபுளாக நீங்கள் உட்காந்துட்டீங்க. பயணமும் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே உங்களுடைய வயிறெல்லாம் பெரட்ட ஆரம்பிக்குது. உங்களுடைய தலை கனத்து இருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வாந்தி வருது. எதனால இது நடக்குது? எத்தனையோ பேர் ரொம்ப சிம்பிளாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வராங்க. ஆனால் சில பேருக்கு மட்டும் இது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது? உங்களில் எத்தனை பேர் இந்த பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நான் டாக்டர் ரதி. நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட். இன்னைக்கு நான் பயணம் செய்யும் போது வாந்தி வருது இல்லைங்களா நிறைய பேருக்கு, அது சம்பந்தமா எல்லாரும் பொதுவாக நினைக்கிற மூட நம்பிக்கைகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் உடைக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த மாதிரி பயணம் செய்யும் போது வாந்தி வரும்போது பக்கத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க இல்லைங்களா. அது என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய வயிறு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல சூடு அதிகமாக இருக்கும், அதனால கூட வாந்தி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா, நீ சாப்பிட்ட உணவு செரிமானமாகல, அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ணும்போது வாமிட் பண்ணுறது ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது. ஆச்சரியமா இருக்குங்களா? பிரெயினோட ப்ராப்ளம். என்னடா பிரெயினுக்கும் என்னோட வாந்திக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, உங்களுடைய பிரெயின் குழப்பம் அடையுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் பூர்வமான காரணங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் கண்கள் பார்க்கும்போது ரோட்ல கார் மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு இல்லைங்களா. உங்களுடைய காதுகளுக்கு நீங்க நகர்ந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது புரிஞ்சிட்டே தான் இருக்கு. ஆனா உங்க உடம்பு மட்டும் ஒரே இடத்துல அசையாம இருக்கு இல்லைங்களா. அப்போ உங்க மூளை என்ன நினைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ பாய்சன் ஆயிருக்கு உங்க உடம்பு, அதனால உங்களால அசைய முடியல அப்படின்னு உங்களுடைய பிரெயின் நினைச்சுக்கும். அதனால உடனடியா உங்களுக்கு வாந்தி ஏற்படுற மாதிரி உங்களுடைய மூளை உங்க உடம்ப செயல்படுத்தும். சரிங்க, இந்த மூளையோட இந்த கன்ஃபியூஷனை எப்படி சரி பண்றது? அதே சமயத்துல இது தற்காலிகமா இல்லாம எப்பவுமே நிரந்தரமா இந்த பிரச்சனையில இருந்து எப்படி கியூர் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணும்போது வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த பிரச்சனையை நீங்க சரியா கவனிக்காம விட்டீங்கன்னா, நாளடைவுல அது என்னென்னவா ஆகும்னா, நீங்க ஒவ்வொரு முறை பயணம் செய்யும் போதும் உங்களோட மூளை அதே மாதிரியே தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஒவ்வொரு முறையும் வாந்தி எடுக்க வைக்கும். அதுவும் உங்களோட வயது கூட கூட இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமா மாறும். இதனால உங்களுக்கு நாள்பட்ட தலை சுற்றல், அது மட்டும் இல்லாம அசிடிட்டி, இந்த 2 பிரச்சனையுமே கண்டிப்பாக ஏற்படும். அடுத்ததா, உங்களுக்கு பயணம் செய்யணும் அப்படின்னாவே ஒரு இனம் புரியாத பயம் வந்து உங்களை பிடிச்சுக்கும். அதனால இந்த பிரச்சனைய நம்ம சரி பண்ணலைன்னா இந்த பிரச்சனை இன்னும் அதிகமா உங்களை கஷ்டப்பட வைக்கும். இந்த பிரச்சனையை உடனே நிறுத்தக்கூடிய ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். உங்களுடைய கைகளில் அமைஞ்சிருக்கிற இந்த புள்ளியை நீங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா, அதாவது ஒரு 5-8 நிமிடமாவது நீங்க கொடுத்தீங்கன்னா, உடனே உங்களுக்கு அந்த வாந்தி வர்ற உணர்வு வந்து உடனே நின்றுடும். நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடியே இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லாம இந்த புள்ளி உங்களை பாதுகாக்கும். அடுத்ததா உணவுகள். எந்தெந்த உணவுகள் நம்ம எடுக்கலாம், எந்தெந்த உணவுகளை நம்ம நிராகரிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பால், தயிர், இது ரெண்டுமே அசிடிட்டியை ட்ரிகர் பண்ணும். அதனால அந்த உணவுகளை நீங்க தவிர்க்கணும். அடுத்ததா எண்ணெய், அப்புறம் காரத்தன்மை அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கிற உணர்வு வந்து அதிகமாக்கும். அதனால இந்த உணவுகளையும் நீங்க
தவிர்த்துடுங்க. சரி, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ எதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க பயணம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய துண்டு சுக்கு உங்க வாயில போட்டு அதை மென்னுட்டே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த உணர்வு வராது, வாந்தி எடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு வராது. அடுத்ததா எலுமிச்சை சாறு கூட தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய செரிமான சக்தியை அதிகரிக்கும். அதனால நீங்க டிராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததா லவங்கம். லவங்கம் நீங்க ஒரு லவங்கமாவது மென்னு சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு அந்த கொமட்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த கொமட்டல் இல்லாம உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு வாந்தி வர மாதிரி உணர்வு ஏற்பட்ட உடனேயே நீங்க அந்த வாகனத்தோட ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான அந்த காத்தை பிரீத் பண்ணுங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வெளியில பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பிரெயினோட அந்த கன்ஃபியூஷனும் சரியாகும். அடுத்ததா இயர் பிளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயர் பிளக்ஸை நீங்க காதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய காதுகளுக்கு வர அந்த கன்ஃபியூஷன் இருக்கு இல்லைங்களா, நம்ம மூவ் ஆயிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த காதுக்கு இருக்கும்ல, அதை மாத்துறதுக்கு நீங்க இந்த இயர் பிளக்ஸை மாட்டிக்கிட்டே டிராவல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கிற மியூசிக் ஏதாவது கேட்டுட்டும் நீங்க டிராவல் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தலை சுற்றல் அந்த பிரச்சனையும் இருக்காது. அதே சமயத்துல இந்த வாந்தி வர உணர்வு இருக்கு இல்லைங்களா, அந்த பிரச்சனையும் வராது. நீங்க வீக்கானவங்க கிடையாதுங்க. உங்களால உங்களுடைய பிரெயினை ட்ரெயின் பண்ண முடியும். இந்த வாமிட்டிங்னால பல வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிறைய பேர் நான் சொன்ன இந்த விஷயங்களை கடைப்பிடிச்சு இன்னைக்கு டிராவல் பண்ணும்போது அது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்காங்க. அதுல நானும் ஒருத்தர் தாங்க. எனக்கும் டிராவல் பண்ணும்போது ஃபர்ஸ்டெல்லாம் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் இப்போ இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு சரியான உணவுகள் எடுத்துட்டு டிராவல் பண்ணும்போது இந்த பிரச்சனை எனக்கு இப்போ முற்றிலும் இல்லை. அந்த பயணத்தை நான் ரொம்ப சந்தோஷமாவே இப்போலாம் மேற்கொள்கிறேன். சரிங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஷயங்கள்ல எந்த விஷயத்த நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த விஷயத்த நீங்கள் இனிமேல் கடைபிடிக்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய வயிற்று பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட இன்னொரு காணொளியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அந்த காணொளியை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு இன்னும் உபயோகமா இருக்கும். இது போன்ற இயற்கையான முறையில உங்களுடைய உடலை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளியில நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி.